ஆர்டரா போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் டொரண்டோட ப்ரோஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேனடான்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. ஒரு அல்பமா சொன்னோம்னா எனக்கு வந்துட்டு ஜாப்பனீஸ், கொரியன், சைனீஸ் எல்லாம் பிடிக்கும். நானே நீங்க எல்லாம் அந்த பணியில பிறந்துட்டு இருந்தீங்கல்ல, இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஐ வாஸ் லைக் ஓகே ஜஸ்ட் -10 அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அப்படி ஏமாந்துதான் இங்க வரானுங்க எல்லாரும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். எந்த விதத்துல நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா, கான்ஸ் நான் போகணும்னா கொஞ்சம் வச்சு கிழிக்கணும். கிளிங்க எங்கெல்லாம் கார் நிறுத்துறோமோ அது எல்லாமே டூரிஸ்ட் ஸ்பாட். மெயினான அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர். படிச்சு முடிச்சுட்டு எனக்கு ஜாப் ஆஃபர் கையில் இருக்கு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து பிஆர் வாங்கிட முடியும். டிஎன்பி அப்ளை பண்ணி. ஸோ அரசியல் ரீதியாக சொல்லணும்னா எப்படி தமிழ்நாடு இந்தியாவுக்கோ அது மாதிரி கனடாக்கு நியூசிலாந்து. வைத்தறிச்சல் பிடிச்சோன்னா டொரண்டோவில் இருக்கிற நீங்களும் டென்ஜான்ஸில் இருக்கிற நானும் எதுக்காக இந்த வீடியோ பேசணும், எதுக்காக இந்த வீடியோ பண்ணணும், கம்பேர் பண்ணுறதுக்கு தான். எதை அப்படின்னா எல்லாத்தையுமே டொரண்டோவை பற்றியும் செயின்ட் ஜான்ஸை பற்றியும் இதில் அப்படியே ஒரு டிபேட்டாகவும் வச்சுக்கலாம். நானும் கனடாவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கனடான்னா அவங்களுக்கு டொரண்டோ மட்டும்தான். கனடான்ற கண்ட்ரியில் கடைசியாக சேர்ந்த ப்ராவின்ஸ் வந்து நியூ ஃபவுண்ட்லேண்ட் லேப்ரடார். நியூ ஃபவுண்ட்லேண்ட்ன்ற இதில் ஒரு மூலையில் செயின்ட் ஜான்ஸ் அப்படின்ற சிட்டியில் வந்து நான் இருக்கேன். இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், முடிக்க போறேன். நான் கனடாக்கு வந்து 6 months ஆகுது. நான் டிரெக்டா நம்ம வந்தா வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு இருக்கும் எல்லாருக்கும். இந்த கோவா படத்துல ஜெய் இருப்பான், நான் போனா யூஎஸ் தான் போவேன்ட்டு ஒரு யூஎஸ் சிட்டிசனா வந்துட்டு சிலுக்குவார்பட்டியில வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு டொரண்டோ சிட்டிசனா சென்னையில வாழ்ந்துட்டு இருந்தேன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் லைக் எதுக்கு வந்தேன்னு தெரியல. ஸோ டொரண்டோ வந்திருக்கேன், படிக்கன்ட்டு வந்தேன், படிச்சுட்டு இருக்கேன். வேலை பார்க்கலன்ட்டு வந்தேன், வேலை பார்க்கல, வேலை தேடிட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், பெருசாலாம் டொரண்டோவுக்கு வந்திருக்கீங்க. டொரண்டோன்னு சொல்லாமா இல்ல எல்லாரும் வரையும் கனடான்னு சொல்லணுமா? டொரண்டோனே சொல்லுங்க. டொரண்டோ கனடால இருக்க டொரண்டோ அதோட இப்படி சொன்னாதான் ஃபேமஸ். ஓகே, அப்படியா ப்ரோ? எனக்கு தெரியல. டொரண்டோவுக்கு வந்து வந்திருக்கீங்க. ஓ கனடான்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அவன் வந்து கனடா தான் ப்ராவின்சஸ் எல்லாம் வந்து எப்படி மீன் பண்றதுன்றத வந்து போட்டிருப்பான். அதுல கூட பாத்தீங்க அப்படின்னா நியூ ஃபவுண்ட்லேண்ட் இல்ல. அரசியல் ரீதியா சொல்லணும்னா எப்படி தமிழ்நாடு இந்தியாவுக்கோ அது மாதிரி கனடாக்கு நியூ ஃபவுண்ட்லேண்ட். வைத்தறிச்சல் பிடிச்சோன்னா இல்ல, அதான் ஆர்டரா போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் டொரண்டோட ப்ரோஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். டொரண்டோட பெரிய ப்ரோ என்னன்னா, அப்படி ஏமாந்துதான் இங்க வரானுங்க எல்லாரும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிக் பீஸ் சொல்லுவானுங்க. ஒரு அந்த இடத்துல போனாலே அவ்வளவு கம்பெனிஸ் இருக்கும். பினான்சியல் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும் இங்க? மெயினா வந்துட்டு கார்பரேட் தான். இப்போ டொரண்டோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள ஃபுல்லா கார்பரேட்ஸ் தான். அதுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் கார்பரேட்ஸ், ஐடில இருந்து ஃபின்டெக்ல இருந்து ஃபினான்ஸ்ல இருந்து மார்க்கெட்டிங் எல்லாமே இருக்கும். பட் ஆனா அதான் டொரண்டோன்னு போது டவுன் டவுன் அது எல்லாமே இருக்கும். எனக்கு ப்ரோன்னு பாத்தீங்கன்னா அதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும். இன்னொன்னு வெதர், அதுதான் பெரிய பிளஸ். இந்த வருஷம் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. பட் எல்லா வருஷமுமே இங்க இருக்கிற மத்த ப்ராவின்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வெதர் நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் அந்த பணியில பிறந்துட்டு இருந்தீங்கல்ல, இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஐ வாஸ் லைக் ஓகே ஜஸ்ட் -10 அந்த மாதிரிதான் இருந்துச்சு. நீங்க -40ல ஒரு 40 லேயர் போட்டுட்டு வருவோம். அடுத்து நான் சொல்லும் போது வரேன். சொல்லுங்க. பார்த்தேன் எல்லாத்துக்கும் ரசீது இருக்கு. சோ அந்த மாதிரிலாம் இங்க இல்ல. ஸோ வெதர் ஒரு நல்ல மேட்ரு. இன்னொன்னு வந்துட்டு டைவர்சிட்டி. இது பிளஸ்ஸாவும் சொல்லலாம், மைனஸாவும் சொல்லலாம். ஒரு அல்பமா சொன்னோம்னா எனக்கு வந்துட்டு ஜாப்பனீஸ், கொரியன், சைனீஸ் எல்லாம் பிடிக்கும். அதனால இங்க ஃபுல்லா இருக்கிற ஏரியாவுமே நார்த் தான். யங் ஸ்ட்ரீட் தான். யங் ஸ்ட்ரீட் ஃபுல்லா என்ன சொல்றது, இந்த தெரு ஃபுல்லாவே அந்த ஒரு மினி டோக்கியோ மாதிரி இருக்கும். சாயங்கால வேலை ஒரு 6:30 மணிக்கு அந்த சன்செட் போல நடந்து போனீங்கன்னா ஒரு டோக்கியோ, மினி டோக்கியோ மாதிரி இருக்கும். இல்லையா அவனுக்கு இது வேணாம் அப்படின்னா ஒரு மினி கொரியானே ஒரு ஊர் இருக்கு. இது சைனா டவுனு, கொரியன் டவுன் ஒண்ணு இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கொரியா. நம்ம பசங்க எல்லா இடத்துலயும் இருப்பானுங்க. இதை தாண்டி வெளியே வந்துட்டாலே இந்தியன்ஸ் தான். சோ அது இந்தியன் தாபா கிபான் எல்லாமே இருக்கும். அதுக்கு தாபா வேணா பிராம்டன் இருக்கு, பக்கத்துல இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 hour ரைட். உங்களுக்கு வேற என்ன குசின் வேணும் சும்மா சொல்லுங்க. செட்டிநாடு வேணுமா? ஸ்கார்பரோ இருக்கு, ஜஸ்ட் ஒரு 1 hour டிரைவ். வேற என்ன வேணும்? மலையாளம் மலையாளம் எல்லா இடத்துலயும் உண்டு.
அந்த சார்புற ஃபுல்லா நம்ம தான். அதுவும் இருக்கு. அது ஒரு ப்ரோவா நான் பாக்குறது வந்துட்டு இங்க இருக்கிற காலேஜஸ் இந்த யூனிவர்சிட்டிஸ். ஏன் அப்படின்னா ஆண்டாரியோலயே லைக் டாப் காலேஜஸ்ன்னு சொல்லும்போது மோஸ்ட்லி இருக்க எல்லா காலேஜஸும் இங்கதான் வந்துடும். அது ஏன் அவனுங்க டாப்னு சொல்றானுங்கன்னா, ஒண்ணு அங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேரே சொல்றேன், செனகா, சென்டேனியல், ஜிபிசி, அது ஒரு பிக் ஃபோர் மாதிரி. செனகா, சென்டேனியல், ஜிபிசி அண்ட் ஹம்பர் இது நாலோட பிளஸ் என்னன்னா அதோட கோர்ஸ் கான்டென்ட், அந்த ப்ரொஃபசர்ஸோட லைக் கனெக்ட் என்ன சொல் நெட்ஒர்க்கிங், அங்க இருக்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரி ஸ்டாஃப்ஸ், இது எல்லா காலேஜ்லயும் இருக்கிறது தான். பட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் அந்த மாதிரி நல்ல நெட்ஒர்க்கிங் பண்ணி நல்ல ஒரு வெல் ஸ்டாஃப்ட் அண்ட் ஒரு ஆர்கனைஸ்டு காலேஜஸ்னு பார்க்கும்போது இங்க நிறைய காலேஜஸ் இருக்கு, பக்கத்துல இருக்குன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு ஃப்ரெண்ட்லி இடமா இருக்கு. இதெல்லாம் தான் நான் பார்த்த ப்ரோஸ். நான் ப்ரோஸுக்கு போவா இல்லை நீங்கள் கான்ஸுக்கு போயிடுறீங்களா? இல்ல நீங்க ப்ரோஸ்க்கு சொல்லுங்க. ஓகே, ப்ரோஸ் கான்ஸ் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் காமனாக வந்து வரும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவ்வளோ டைவர்சிஃபையான இடம் கிடையாது. இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடான இடம் தான். கெமிஸ்ட்ரி டேர்மில் சொல்லணும் அப்படின்னா எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா ஒரு 60 to 70% வந்து லோக்கல் பீப்புள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏசியன் சைடில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான், பங்களாதேஷிஸ், இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மிடில் ஈஸ்டர்ன் சைடு வந்து இருக்கிறவங்க, அதுதான் எல்லாமே வந்து எல்லாருமே இங்கேயும் இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்க மாட்டாங்க. வந்து பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். எந்த விதத்தில் நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா அதை அடுத்து பார்ப்போம். பாசிட்டிவ் அப்படின்ற விஷயத்தில் வந்து உங்களோட இங்கிலீஷை விட என் இங்கிலீஷ் வந்து இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து இங்கிலீஷ் அவங்க கூட தான் வந்து அதிகமாக பேசணும். இவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து நமக்கு புரியாது. இப்போ நான் வந்து ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ நான் பேசுகிற இங்கிலீஷ் வந்து நார்மல் ஜென்ரலாக இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் அது அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணணும். எந்த இதில் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக பேசுவாங்க. இங்கே இருக்கிறவங்க சொன்ன அதே கம்பேரிசனே சொல்லணும் அப்படின்னா இங்கேருந்து வந்து பிசிக்கு வந்து டூர் ஒரு வெக்கேஷனுக்கு வந்து போயிருக்காங்க. அங்கே பேசுகிறவன் வந்து ஒரு 0.25x ஸ்பீடில் பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து இவன் சொன்னான். இங்கே இருக்கிற லோக்கல் வந்து சொன்னாங்க. சேம் இங்கிலீஷ் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து இங்கிலீஷ் நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ எங்கே போனாலும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ப்ரோஸில் சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி இருக்கிறது ஒரே யூனிவர்சிட்டி தான். அது நான் படிக்கிற யூனிவர்சிட்டி, மெமோரியல் யூனிவர்சிட்டின்னு பேர். காலேஜஸ்ன்னு பார்க்கும்போது வந்து சின்ன சின்ன காலேஜஸ் நிறைய இருக்குது. காலேஜ் ஆஃப் நார்த் அட்லாண்டிக் இருக்குது. அப்புறம் வந்து குயின்ஸ் காலேஜ், அப்புறம் சின்ன சின்னதாக நிறைய இருக்குது. மெயினான அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் தெரியும். அது உங்களுக்கு கான்சில் இருக்குன்னு. எனக்கு அது வந்து ப்ரோ. எனக்கு அது வந்து ப்ரோ. எப்படி ப்ரோ அப்படின்னா இப்போ நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற ப்ராவின்ஸ் அந்த மாதிரி கிடையாது பிஎன்பிக்கு. இப்போ இந்த ப்ராவின்ஸோட இது இன்டர்நேஷனல் கிராஜுவேட் கேட்டகரி வந்து இங்கே நான் படித்து முடிக்கிறேன். படித்து முடிச்சுட்டு என் ஃபீல்டு ரிலேட்டடாக ஃபுல் டைம் போகணும் அப்படின்றது இல்லை. டியர் 0லேருந்து டியர் 4க்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு டியர் 0 to டியர் 3க்குள்ளே ஏதோ ஒரு ஃபுல் டைம். டியர் 4க்கு போகிறேன் அப்படின்னா அது வந்து டிமாண்டில் இருக்கிற இதுக்கு ஏதோ ஒரு இதுக்கு ஃபுல் டைம் போனாலே அதை வச்சு நான் பிஆர் அப்ளை பண்ணிட முடியும். படிச்சு முடிச்ச உடனே படித்து முடிச்சுட்டு எனக்கு ஜாப் ஆஃபர் கையில் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நான் வந்து பிஆர் வாங்கிட முடியும். பிஎன்பி அப்ளை பண்ணி வாங்கிட்டு நீங்க லைக் ஒரு 2 years ஆஃப் சம்திங் அங்க இருக்கணும். பிஎன்பினாலே அப்படிதான் 3 years. இங்க ஒரு ப்ரோ இந்த ப்ராவின்ஸுக்கு ஒரு அருமையான வேலை மட்டும் இருக்கு அப்படின்னா இங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கான காரணம் அப்படின்றது வந்து ரொம்ப 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 கம்மி. அதுக்கடுத்து வந்து மைண்டை கூல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பீஸ் ஆகணும் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்கு. பொறுமையாக நடந்து போகணும் அப்படின்னா போயிட்டே இருக்கலாம். அது எங்கெல்லாம் வண்டி இப்போ கார் வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் கார் நிறுத்துறோமோ அது எல்லாமே டூரிஸ்ட் ஸ்பாட். அது எல்லாமே வந்து நேச்சர் சீன் இந்த மாதிரி ஒரு இடமா இருக்கும். பார்க்கறதுக்கே வந்து ஒரு ஒரு ஃபோட்டோஜெனிக்கான ப்ராவின்ஸ் வந்து இந்த ப்ராவின்ஸ். அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு எல்லாருமே தெரியும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட இங்கே வந்து ரூல் ஆஃப் 6ன்னு ஒன்று இருக்குது இங்கே இந்த ப்ராவின்ஸுக்கு. எனக்கு வந்து ஒருத்தனை தெரியும், எனக்கு வந்து ஒரு 6 பேரை தெரியும்னு வச்சுக்கோங்க. என் சர்க்கிள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த 6 சர்க்கிள் இருக்கும்ல. என் சர்க்கிளில் இருக்கிறவனுக்கும் இன்னொருத்தனுங்க இருக்கிற சர்க்கிளில் ஏதோ ஒரு 6 ஒவ்வொரு ஈச் 6 பர்சனுக்கு வந்து எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கும்.
ஏதோ ஒரு வகையில எல்லாருமே கனெக்டட். ஓஹோ, எல்லா குடும்பம் மாதிரி வாழ்றீங்க அப்படிதானே? அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து ரூல் ஆஃப் 6. இதெல்லாம் வந்து ப்ரோஸ். உங்க சைடு போங்க இப்ப கான்ஸ். கான்ஸ் நான் போகணும்னா கொஞ்சம் வச்சு கிழிக்கணும். கிளிங்க. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொன்ன மாதிரி சேச்சுரேஷன்.